அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2. ஸோ ஐ எம் கௌஷிக் ராமன், lecturer, faculty of physiotherapy from Dr. MGR Educational Research Institute, and today we have Dr. S. Balamurugan sir, professor from Department of Respiratory Medicine, ACS Medical College and Hospital. வணக்கம் சார். வணக்கம். ஸோ டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஸ்மோக்கிங் ரிலேட்டட் ஹசார்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் டு ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக்கிங்னு பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினண்ட்டாக அஃபெக்ட் ஆகுது லங்ஸ் தான் டாக்டர். ஸோ ஸ்மோக்கிங்கால் லங்ஸில் வர காமனஸ்ட் வியாதிகள்லாம் என்னென்ன? ஓகே, நல்ல கேள்வி. இது ஸ்மோக்கிங்னால லங்ஸை மட்டும் பாதிக்கிறது இல்லை, ப்ரிடாமினன்ட்லி லங்ஸை பாதிக்குது. பட் நுரையீரலில் மட்டும் என்னென்ன ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். முக்கியமாக ஒரு 3 இல்லை 4 சொல்லலாம். முதல்ல வர்றது வந்து நுரையீரலில் வர புற்றுநோய், அதாவது லங் கேன்சர். லங் கேன்சர் வந்து இந்தியாவில் ஸ்மோக்கிங்னால் ரொம்ப அதிகம். ரெண்டாவது COPD அப்படின்ற ஒரு நாள்பட்ட நுரையீரல் அழற்சி நோய், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு சொல்லுவோம். ஸ்மோக்கிங் பண்ணுற கிட்டத்தட்ட 80-90% பேருக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2 தான் முக்கியமான வியாதிகள். இது இல்லாமல் மற்ற சில வியாதிகள் வரும். இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசீஸ்னு சொல்லுவோம். சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த லங் அதை பாதிக்கலாம். ரெண்டாவது ப்ராங்கைட்டிஸ் வரலாம். அடுத்தது ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்மோக் பண்ணுறதுனால ஆஸ்துமா வரும். பட் அதுக்கு முன்னாடி பேசிக்கலி ஸ்மோக்கிங் அப்படின்னும் போது 2 விதமான ஸ்மோக்கிங் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் ஸ்மோக்கிங், இன்னொன்று பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா ஒருத்தர் சிகரெட்டோ இல்லாட்டினா பீடியோ பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ். அந்த சிகரெட் புகையை இழுத்து வெளியில் விடும்போது நீங்கள் சிகரெட் புகைப்பழக்கம் இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் அதனால் வர விளைவுகள் நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு சொல்லுவோம். பட் பை எண்ட் ஆஃப் த டே ஆக்டிவ் ஆர் பேசிவ் ஸ்மோக்கிங், ஃபஸ்ட் ஹேண்ட் ஆர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் எதுவாக இருந்தாலும் நுரையீரல் நிறைய ப்ராப்ளம் வரும். முக்கியமாக புற்றுநோய், COPD, ஆஸ்மா இருந்தால் அது எக்ஸாசர்பேட் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அதனால் லங்கில் இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியான்னு சொல்லுவோம், அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ஜஸ்ட் டு நேம் அ ஃபியூ. பட் முக்கியமாக நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய விளைவுகள் இருக்குது புகையினால் வர லங் ப்ராப்ளம்ஸ். பட் இதெல்லாம் முக்கியமான காரணங்கள். ஓகே சார், இப்போ இந்த பேசிவ் ஸ்மோக்கிங்கில் வந்து இப்போ எங்கள் கூட இருக்கவங்க இல்லை எங்கள் ஃபேமிலி மெம்பரே யாராவது ஒருத்தர் ஆக்டிவாக ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா, இப்போ நாங்களும் ஸ்மோக் பண்ணலன்னா அந்த புகையால் எங்களுக்கும் ஏதாவது பாதிப்பு வருமா? கண்டிப்பாக வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு அதிகமாக வரும். அதனால் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு ப்ராப்ளம் வராது அப்படின்ட்டு கிடையாது. அவங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே தான் ஒருத்தங்க ஒரு ஃபேமிலியில் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு COPD மாதிரியான வியாதிகள் வரலாம், ஆனால் உங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் COPD வியாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 பேர் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா 80 பேருக்கு COPD வரலாம். ஓகே, COPD எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 30 பேருக்கு ஸ்மோக்கிங் ரிலேட்டடாக இருக்கலாம். அதனால் எனக்கு வந்து COPD இல்லை, அதனால் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் மற்ற விளைவுகள்லாம் வரலாம். பட் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் ஆர் பேசிவ் ஸ்மோக்கிங் 2த்தில் எதுவாக இருந்தாலும் உடல் உபாதைகள், முக்கியமாக லங்கில் இருக்கிற பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆஸ்மா இருக்கலாம். ஆஸ்மான்றது வந்து உள்ளார வந்து நுரையீரலில் இருக்கிற மூச்சுக்குழாய் அழற்சியினால் சுருங்கி போகுது, வீசிங் வருது. அவங்களுக்கு ட்ரிகர்ஸ் இருக்கும். சில பேருக்கு டஸ்ட்டு பட்டால் ஆஸ்மா வரும், சில பேருக்கு ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு, மழைக்காலம், பனிக்காலம், எமோஷ்னல்ஸ், எக்ஸசைஸ், நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கும். ஒரு முக்கியமான ட்ரிகர் வந்து ஸ்மோக். ஸோ உங்களுக்கு ஆஸ்மா வர வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக் பட்டுச்சுன்னா, நீங்கள் ஸ்மோக் பண்ணலன்னா கூட வேறு யாராவது ஸ்மோக் பண்ணி அதை நீங்கள் அங்கே சுற்றி இருந்தீங்கனாலே உங்களுக்கும் அதனால் வர ஆஸ்மா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நவ் டாக்கிங் அபவுட் ஸ்மோக்கிங், மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வி ஃபீல், சார் நான் வந்து ஸ்மோக் பண்ணுறேன், ஆனால் நான் வீட்டுக்குள்ளே வந்து ஸ்மோக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்கள் ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா, உங்களோட புகைப்பழக்கம் காரணமாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பேசிவ் ஸ்மோக்கர்ஸ், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான பதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் வெளியில் தான் ஸ்மோக் பண்ணுறேன், வீட்டில் வந்துன்னா நான் நிறுத்திடுவேன்னுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக ரிசர்ச் படி நீங்கள் கடைசி இன்ஹேல் பண்ணுறீங்க ஸ்மோக்கை அப்படின்னு சொன்னால் சிகரெட்டை, அடுத்த 6 மணி நேரத்துக்கு, ஐ லெஃப்ட் அண்டர்லைன் தி ஸ்டேட்மெண்ட், அடுத்த 6 மணி நேரத்துக்கு அவங்க பேசுகிற பேச்சிலேயே ப்ராப்ளம் வரும். அதை சுவாசிச்சாங்கனாலும் வீட்டில் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நான் 8 மணிக்கு தான் கடைசியாக ஸ்மோக் பண்ணேன், என் குழந்தைங்களோட 10 மணிக்கு விளையாடிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்காதீங்க. ஸ்மோக்கிங் இன் எனி ஃபார்ம் இஸ் டெஃபினெட்லி ஹசார்டஸ். ஓகே சார், இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பட் லங்ஸை தவிர ஸ்மோக்கிங்கால் வேறு ஏதாவது ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆக ஏதாவது சான்ஸ் இருக்கா? சான்சஸ் இல்லைங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிகாஸ் நாட் ஓன்லி த லங்ஸ்,
நிறைய புற்றுநோய்கள் உடம்புல வாயில் இருக்கிற புற்றுநோய் அதுதான் முக்கியமான புற்றுநோய். வாய் புற்றுநோய் ஸ்மோக்கிங்னால வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிளாடர், யூரினரி பிளாடரில் வரலாம், காலன். உடம்புல இருக்கிற கேன்சர்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 30% ஸ்மோக்கிங்னால தான் வரும். நான் சொல்கிறது புற்றுநோய் மட்டும் கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் ரத்த நாளங்கள் அடப்பு வர்றது. பிளட் வெசல்ஸில் வந்து உள்ள கோட்டிங் வந்துடும், சுருங்கிடும். ஸோ ரத்தம் போகிறது தடப்படுன்றதுனால அந்த உறுப்புகளுக்கு ரத்த பாதிப்பில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக்ஸ். ஹார்ட்டை பாதிச்சதுன்னா உங்களுக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸில் பிளாக் வரும் ஹார்ட்டுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஹார்ட் அட்டாக் வரும். அதே மாதிரி ரத்த நாளங்கள் பிரெயினுக்கு போகிறத பாதிக்கிறதுனால ஸ்ட்ரோக் வரும். பக்கவாதம், பாரிசுவாயுன்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் கை கால் வராமல் போகும், இது வரும். அனதர் முக்கியமான விஷயம், காலில் ஓடுற ரத்த நாளங்களில் ப்ராப்ளம் பிளாக் ஆச்சுன்னு சொன்னால் அதனாலேயே அவங்களுக்கு வரும் த்ரோம்போ அஞ்சாய்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பர்கர்ஸ் டிசீஸ். அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸ்மோக்கிங் அதிகப்படுத்தும். ப்ராப்ளம் இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஸ்மோக்கிங்னால் உருவாகும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஸ்மோக்கிங்னால் வர ப்ராப்ளம் லங்லையும் சரி, உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளுக்கும் சரி. ஒன்று ரத்த நாளங்களில் அடப்பு வர்றது, ரெண்டாவது புற்றுநோய், மற்ற மீதி காரணங்கள்லாம். புற்றுநோய் நுரையீரலை பாதிக்கும் நிறைய. அது தவிர்த்து வாய் புற்றுநோய், இன்னும் குடல், வயிறு, பிளாடர் எது ஒன்றாலும் பாதிக்கலாம். மற்ற காரணங்கள் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் சுருங்கிறதுனால வரும், ஹார்ட் அட்டாக்ஸ், ஸ்ட்ரோக் எல்லாம். மூணாவது நுரையீரலில் மற்ற ப்ராப்ளம்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிஓபிடி, நான் சொன்ன மாதிரி ஆஸ்மா எக்ஸாசர்பேட் ஆகலாம், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் வரலாம், நிறைய பேருக்கு ப்ராங்கைட்டிஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க ப்ராப்ளம்ஸ். இது இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் மற்றதெல்லாம் வரும். ஓகே, இப்போ குளோபலி ஸ்மோக்கிங்கோட ப்ரிவலன்ஸ் நிறைய இருந்தாலும் இந்தியாவில் எந்த அளவுக்கு இட் இஸ் சீரியஸ்? ஓகே, நான் இந்த கொஸ்டின் வந்து 2 விதமாக எடுத்துக்கிறேன். ஓகே, த ப்ரிவாலன்ஸ் ஸ்மோக்கிங் இன் இந்தியா இஸ் ஹை. ஏற்கனவே அதிகமாக தான் இருக்குது. பட் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. முக்கியமாக இந்த இளைஞர்களுக்கு இந்த பழக்கம் ரொம்ப அதிகமாகிட்டு வர்றதுனால இதோட இன்சிடென்ஸும் அதிகமாக தான் இருக்குது இதில் ஒரு சைடில். ரெண்டாவது, உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மோக்கிங்னால் வர பின் விளைவுகள், மரணங்கள், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்மோக்கிங்னால் நுரையீரலையும் சரி, உடம்புல இருக்கிற மற்ற பாகங்கள் லைக் ஹார்ட், பிரெயின் எதை எடுத்துக்கிட்டாலும் உலக அளவில் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குதோ அதில் 1/5 to 1/4 மீன்ஸ் 20 to 25% ஆஃப் த டெத்ஸ் அண்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆர் அக்கரிங் இன் இந்தியா. ஸோ அது வந்து பெரிய நம்பர். அது இது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ உலக அளவில் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகுது, அதில் இந்தியாவில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்மோக்கிங்கால் வர ப்ராப்ளம்ஸ் வந்து ரிவர்சிபிளா டாக்டர்? ஓகே, நவ் ஸ்மோக்கிங்னால் வர ப்ராப்ளம்ஸ் ரிவர்சிபிளாக இல்லையான்றது வந்து 2 விஷயம். ஒன்று, எவ்வளோ நாள் ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. ரெண்டாவது, என்னென்ன ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது அவங்களால விட முடிஞ்சுதா, எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்தாங்க, விட முடியலனா என்ன காரணம், அது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்மோக்கிங்னால சிலதெல்லாம் வந்து ரிவர்சிபிள், உண்மை தான். சிலது வந்து இர்ரிவர்சிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங்னால் ஒருத்தருக்கு பிகினிங்கில் வருது, எடுத்த உடனே ஒருத்தங்களுக்கு புற்றுநோயோ இல்லை சிஓபிடியோ வராது. பிகினிங்கில் வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அடிக்கடி சளி பிடிக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால ப்ராங்கைட்டிஸ் வரலாம், நிறைய சளி சேரலாம், நிமோனியாஸ் வரலாம். இதெல்லாம் பிகினிங்கில் வரும். ஸோ அப்போவே இதுக்கான காரணங்கள் பர்டிகுலராக நுரையீரல் திறன் பரிசோதனை எல்லாம் பண்ணி, லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் பண்ணி, ஸ்மோக்கிங்னால் வர ஹசார்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பேஷண்ட்டை மோட்டிவேட் பண்ணி அவங்க நிறுத்திட்டாங்கன்னா அதனால் வர விளைவுகள் எல்லாம் ரிவர்சிபிள். ஓகே, பட் ஒன்ஸ் டிசீஸ் செட் ஆகிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் பண்ணுற ஒருத்தருக்கு 20 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாரு, 45 வயசில் அவருக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு, சிஓபிடி வந்துடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் அதோட தன்மையை குறைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு 40 வயசில் சிகரெட் பிடிச்சி சிஓபிடி வருது, 60 வயசுக்கு வந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளம் பர்டிகுலராக வருது, சிவியர் ஆகிட்டே போகுது, அந்த சிவியாரிட்டியை குறைக்கலாம். ஓகே, 2 விஷயம். ஒன்று, ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும், கம்ப்ளீட்டாக நிறுத்திடணும். ரெண்டாவது, அதுக்கான கரெக்டான மருந்துங்களை போட்டுட்டு வந்தாங்கன்னா அதனோட விளைவுகள் கம்மியாக இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, ஸ்மோக் பண்ணுறாரு, அவருக்கு வியாதி வந்துருச்சு, அந்த வியாதியை கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவர் 60 வயசில் மரணம் அடைஞ்சிடுவார் அந்த ப்ராப்ளத்தினால. அப்படின்னா அவர் 40 வயசில் ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டாருன்னா 60 வயசுன்றதுக்கு பதிலாக 75 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, அதை தள்ளி போடலாமே தவிர ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆரம்ப கட்டத்தில் நிறுத்திட்டாங்கன்னா சுத்தமாக ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
சரி, இப்போ இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து இப்போ எல்லா டிசீஸ்க்குமே வந்து இப்போ சில ஏர்லி சைன்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு சில ஏர்லி சைன்ஸ் ஏதாவது உடம்புல காட்டுமா? ஆமாம், கண்டிப்பாக வரும். அது அடிக்கடி சளி பிடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கான காரணம் ஸ்மோக் பண்ணுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. ஓகே. அதனால் நிமோனியாஸ் வரும். உடம்புல எந்த சைனஸ் வரலாம், ஃபெரஞ்சாய்டிஸ், லெரஞ்சாய்டிஸ், பிராங்கைட்டிஸ் எது ஒன்றாலும் வரும். இது ஒருத்தங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, அதுக்கான காரணம் ஸ்மோக்கிங் தான். அவர் ஸ்மோக்கிங்கை நிறுத்துறாரு, இந்த ஃப்ரீக்வன்சி குறையுதுன்னு சொன்னால் டெஃபினெட்லி ஸ்மோக்கிங்னால வர ஏர்லி சைனு அது தடுத்து நிறுத்தணும். இல்லை ஓகே. மற்ற சிலது ஒவ்வொருத்தரோட எந்த உறுப்பை பாதிக்குது, எந்த சிம்டம்ஸ்னு ஏற்ற மாதிரி எடுத்த உடனே வியாதியாக வராது, அதுக்கான அறிகுறிகள் முன்னாடியே தெரியும். ஸோ அதை கண்டுபிடிச்சி ஸ்மோக்கிங்கை நிறுத்துறது தான் ஒரே வழி. ஓகே. ஸோ இப்போ சில பேருக்கு வந்து லைக் ஆல்ரெடி வந்து ஆஸ்மா இருக்கும், இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிஓபிடி இருக்கும். அந்த மாதிரி ஆல்ரெடி நுரையீரலில் ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்க லைக் அவங்க குவிட் பண்ணாமல் ஸ்மோக்கிங் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா லைக் அவங்களுக்கு என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்? சிம்பிள், வியாதி சீக்கிரம் சரியாகாது. ஓகே. ஸ்மோக்கிங்னால வர வியாதி ஸ்மோக்கிங்கை நிறுத்தினால்தான் அதை தடுத்து நிறுத்த முடியும். சிஓபிடி வருது, மூச்சு வாங்குது, சளி இருமல் அதிகமாகிட்டே போகுது, அவங்க ஸ்மோக்கிங் நிறுத்தினா தான் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும் ஓரளவுக்கு ஆகவாது. ஓகே. ஸ்மோக்கிங் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மருந்துங்களை போட்டும் பிரயோஜனம் இல்லை, மருந்துங்க வேலை செய்யாது. ஸோ ஸ்மோக்கிங்னால் ஒரு ப்ராப்ளம் சொன்னால் அதை தடுத்து நிறுத்துறது தான் ஒரே வழி அவங்களுக்கு. அது எந்த விதமான ப்ராப்ளமாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், சிஓபிடியாக இருக்கலாம், இன்டஸ்ட்ரிஷியல், எதுவாக இருந்தாலும் ஸ்மோக்கிங்கை நிறுத்துறது தான் ஒரே வழி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மோக்கிங்கால் வர இந்த லங் டிசீஸ்லாம் எப்படி டாக்டர் டயக்னோஸ் பண்ணுறது? ஏதாவது ஒரு டெஸ்ட்டு இல்லை? ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்மோக்கிங்னால் வர விளைவுகளை தடுக்கிறதுக்கு ஏர்லி ஆன்செட்னு சொன்னீங்க. அதுக்கான பதிலாக கூட அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் ஸ்மோக்கிங்க்கு பேசிக்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னீங்க அதோட விளைவுகளை. ஒன்று சிம்டம்ஸ், ரெண்டாவது சைன்ஸ். சிம்டம்ஸ் அப்படின்னா பேஷண்ட்ஸ்களுக்கு இந்த ப்ராப்ளம்னு வருவாங்க. அடிக்கடி சளி பிடிக்குது, ரெண்டாவது அடிக்கடி எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையாகுது, கை காலில் வலி இருக்குது, ரத்த ஓட்டம் பாதிக்குது, கொஞ்சம் கொஞ்சம் செஸ்ட் பெயின்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் பேசிக் சிம்டம்ஸ் அவங்க வருவாங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். முக்கியமாக நுரையீரலை பாதிக்குதுன்னா நுரையீரல் பரிசோதனை, லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஸ்பைரோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ அந்த கம்ப்யூட்டரில் வந்து அவங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாம் நம்ம ஃபீட் பண்ணணும். அந்த மிஷின் சொல்லும் இவருக்கு இவ்வளோ நார்மலாக இருக்கணும். ஓகே. ஆனால் அவர் ஊதுறாரு, அதில் வந்து வேல்யூஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எந்த அளவுக்கு நுரையீரலை பாதிக்குதுன்ட்டு. நான் இதில் இன்னொரு விதம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து வெளியில் ஒன்றுமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன 100 பேர் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து 25-30% பேருக்கு மட்டும்தான் சிஓபிடி வரும். ஓகே. மீதி 70 பேருக்கு வெளியில் ஒன்றுமே தெரியாது. சிஓபிடி வரலன்னா கூட அவங்களுக்கு சிஓபிடி வராது, பட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 25 பேர் எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்டம்ஸ் வரும், நுரையீரல் டெஸ்ட் பண்ணுவோம், கண்டுபிடிக்கலாம். பட் சம்டைம்ஸ் சிம்டம்ஸே வெளியில் தெரியல. சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, டாக்டர் நான் நிறைய நாள் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் தெரியல, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னுவாங்க. அட்டெண்டர்ஸாக கூட வரவங்களுக்கு சும்மா நாங்கள் நுரையீரல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் அளவு கம்மியாக இருக்கும், ஆனால் வெளியில் ஒன்றுமே தெரியாது. ஸோ இது நாங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், உங்களுக்கு வெளியில் ஒன்றும் தெரியல இப்போதைக்கு, ஆனால் நுரையீரல் ரொம்ப கம்மியாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா there is one parameter called as a lung age. ஓகே. அதாவது ஒருத்தங்களுக்கு 60 வயசு ஆகுதுன்னா 60 வயசில் எவ்வளோ நுரையீரல் இருக்கணுமோ அவரோட நுரையீரல் திறன் 80 வயசில் இருக்கவருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அதை காமிச்சு ப்ராபப்ளி உங்களுக்கு லங் வந்து சீக்கிரமாக வயசாகிட்டு போகுது, அதோட திறன் இழக்குது, ஸ்மோக்கிங்கை நிறுத்திடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று பேசிக்லி எக்ஸ்ரே மாதிரி எடுக்கலாம், எவ்வளோ அது என்ன இருக்குதுன்னு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டாவது நுரையீரலோட செயல்திறன், ஸ்மோக்கிங்னால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ லங்ஸில் வந்து இவ்வளோ டிசீஸ் இருந்தோம், சிலது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங், சிலது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸோ அந்த மாதிரி காமனாக வரப்போ வந்து எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? இது ஸ்மோக்கிங்கால தான் வந்தது, இது ஸ்மோக்கிங் இல்லாதனால வந்திருக்கும் அப்படின்னு. ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஓகே. அவங்க ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸ்மோக் பண்ணுறாங்க, தெர் இஸ் அ ஸ்ட்ராங் அசோசியேஷன். ஓகே. ஒருத்தவங்களுக்கு வந்து இருமல் சளி இருக்குது, சளியில் அப்பப்போ ரத்தம் வருதுன்றாரு, வெயிட் லாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு, அவரே ஹெவியாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தார், எக்ஸ்ரேயில் பார்த்தா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் தெரியுது. ஸோ இது கேன்சர்னால் இருக்கலாம், இந்த கேன்சருக்கான காரணம் ஸ்மோக்கிங்னால் இருக்கலாம்னு சொல்லலாம். ஓகே. ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, ஆனால் அவர் ஸ்மோக் பண்ணலை. ஓகே. அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கான சளி டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது நிமோனியா. இது ப்ராபப்ளி இது வந்து ஸ்மோக்கிங்னால கிடையாது, ஒரு கிருமினால நடத்தும்.
மூணாவது ஆங்கிளும் இருக்குது. ஒருத்தருக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் வருது, ஸ்மோக் பண்ணலை, ஆனால் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க ஹெவியாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் பேசிவ் ஸ்மோக்கிங் ஆர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். ஓகே. ஸோ லைக் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து லைக் இப்போ ஸ்மோக்கிங்னால வர இந்த லங் டிசீஸ்க்கு என்னென்ன பாசிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது சார்? ஓகே, ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோன்னா த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரிவென்ஷன் தான். ஓகே, ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ உங்களுக்கு வந்து வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு காரணம் சிகரெட் தான் அப்படின்னு சொன்னால் அதை நிறுத்துறது தான் ஒரே வழி. ஓகே. ஒன்று, என்னால் முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, ஸ்மோக்கிங்கை நிறுத்துறதுக்கு நாங்கள் ஃபார்மோகோதெரப்பி பயன்படுத்துவோம். ஸோ பேசிக்லி ரெண்டு விதம். ஒன்று ஃபார்மோகோதெரப்பி, ரெண்டாவது நான் ஃபார்மோகோதெரப்பி. நான் ஃபார்மோகோதெரப்பினா மருந்துங்களை கொடுக்க மாட்டோம். பட் பேஷண்ட்ஸை உட்கார வச்சு நுரையீரல்னால என்னென்ன புகைப்பழக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் வரும், எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கும், எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும், அதை குணப்படுத்தலைன்னா எந்த அளவுக்கு பிரச்சனையில் போய் முடியும்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுவோம். ஓகே, பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். அதனால இதெல்லாம் நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் ஹெல்த் வைஸ் ஸ்மோக்கிங்னால அப்படின்லாம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறாரு, ஒரு 30 வருஷமாக பிடிக்கிறாரு. நாங்கள் கேல்குலேட் பண்ணி சொல்லுவோம் அவருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்னால மட்டுமே ஒரு 5 லட்சம் ரூபாய் இழந்திருக்கீங்க. ஓகே, சின்னதாக போகிறதுனால அது உங்களுக்கு கெயின் தான். அது இனிமேல் நிறுத்திட்டிங்கன்னா அந்த லாபம்லாம் உங்களுக்கு தான். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக மோட்டிவேட் பண்ணணும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியுது ஸ்மோக்கிங் தப்பு, அதனால் வர விளைவுகள் என்னென்னு தெரியும். அவங்களாம் நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க, அவங்களால முடியாது. ஏன் முடியாதுன்னா ஸ்மோக்கிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து நிக்கோட்டின். ஓகே, அது பிரெயினுக்குள்ளே போய் பண்ணுறதுனால ஒரு பாசிட்டிவ் மூடு வரும், அதை நிறுத்த முடியாது, அடிக்ட் ஆகிடுவாங்க. கிரேவிங்னு வரும். கிரேவிங்னா அதை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க, நிறுத்திட்டாங்க, ஆனால் உடம்பு அதுக்கு கிரேவ் பண்ண ஆரம்பிக்கும், அது வேணும் வேணும் வேணும்ன்ட்டு. அந்த கிரேவிங்கை தடுத்து நிறுத்துறதுக்கு மருந்துகள்லாம் இருக்குது. ஓகே, பேசிக்லி 2-3 விதமான மருந்துகள். பிப்ரோபியான் இருக்குது, ரெண்டாவது வெரனாக்லின்ற மருந்து இருக்குது. நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ் நிறைய கிடைக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ்னால் நிக்கோட்டின் தான் உள்ளே போகுது, ஆனால் கம்மியான அளவில் உள்ளே போகும். ஓகே, ஸோ நிக்கோட்டின் ஸ்மோக்லேருந்து எவ்வளோ வருதோ அதோட கம்மியாக தான் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸில் வரும். நிறைய விதமான நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ் இருக்குது. இந்த சாக்லேட்ஸ் மாதிரி வர லொசஞ்சஸ் இருக்குது, கம் இருக்குது, நிக்கோட்டின் கம் இருக்குது, சூயிங் கம் இருக்குது, நிக்கோட்டின் பேச்சஸ் இருக்குது. ஸோ அவங்க உடம்புல அது வேலை ஒட்டிக்கிட்டாங்கன்னா அதுல இருந்து நிக்கோட்டின் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு, ஒரு 10 யூனிட்ஸ் உள்ளே போகுது. பேச்சஸ் வச்சாங்கன்னா 5 யூனிட்ஸ் தான் உள்ளே போகும். ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மோட்டிவேஷன் இருந்தால் நிறுத்திடணும். பட் பாட்டம் லைன் இஸ், வெறும் மருந்துங்களை மட்டும் அவங்களுக்கு தெரியாமலாம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். ஸோ நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், இன்றைக்கி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராரு, வந்துட்டு சார் நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன்றாரு. நான் ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லுவேன். இந்த டேட்டில் அது வரைக்கும் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சால் நிறுத்துங்க. என்னால் முடியல, கிரேவிங் வருதுன்னு சொன்னாருன்னா அலாங் வித் அதர் தெரப்பீஸ் நாங்கள் வந்து மெடிசின்ஸையும் கொடுப்போம். ஓகே. ஸோ ஏன்னா இந்த நிக்கோட்டின் கம்ஸ் தான் நம்ம காமனாக வந்து இப்போ டிவி ஆட்ஸ்லேயோ இல்லை மற்ற அவேர்னஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது இந்த நிக்கோட்டின் கம்ஸ் தான். ஸோ இந்த கம் தான் இப்போ ஓரளவுக்கு மோஸ்ட் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கா சார்? சரி, கம்மில் வந்து ஒன்று டியூரேஷன், ரெண்டாவது சைடு எஃபெக்ட்ஸ், மூணாவது எஃபெக்டிவ்னஸ். ஓகே, 2 விதமான ஸ்ட்ரென்த்தில் கிடைக்கும். 2 மில்லிகிராம்ஸ் 4 மில்லிகிராம்ஸ்னு வரும். இப்போ மோஸ்ட்லி அது ஓடிசி ப்ராடக்டாக கூட வருது. ஓகே. பட் பேஷண்ட் விடணும்னு நினைக்கிறாரு, நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த டோசேஜ் ரொம்ப முக்கியம். முதல் 8 வாரத்துக்கு எப்படி எடுக்கிறாங்க, எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸா, எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸா, அதுக்கப்புறம் குறைச்சிக்கணும். அதில் அந்த டோஸ் வந்து டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் அவங்களா எடுக்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரேவிங் வரும்போது மட்டும் போயிட்டு அந்த கம் எடுத்துக்குவாங்க. அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. அதில் கம் வந்து ஸ்லோவாக தான் ரிலீஸ் பண்ணும் மருந்துங்களை. ஸோ உடம்புல போய் கரைஞ்சி உள்ளே போகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஒரு சிகரெட் பிடிக்கும் போது கிடைக்கிற எஃபெக்டோடு இது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. அதனால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாளைக்கு மருந்துகள் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் எடுக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, கம்ஸோட சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும். வாய் வலி இருக்கலாம், அதை வந்து ரோல் பண்ணி உதட்டுக்கு அடியில் வைக்கும்போது அந்த இடத்துல எரிச்சல் வரலாம். ஓகே. அது வந்து சில பேருக்கு ஒத்துக்காமல் நிறைய வாந்தி வர ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் தான். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது சரியாகும். அதனால தான் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் அதை எடுக்கக்கூடாது. மற்ற ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தெரப்பீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக நிக்கோட்டினை ரிலீஸ் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கோட்டின் லொசஞ்சஸ். பட் அதோட அளவு அதே தான் இருக்கும், டியூரேஷன் ப்ராபப்ளி கம்மியாகும். மருந்துங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குது. முக்கியமாக வெரனாக்லின் மாதிரியான மருந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கொடுப்போம். அதோட குவிட் ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் த ப்ராப்ளம் இஸ் நாட் த குவிட் ரேட், ரீஸ்டார்டிங் த ஸ்மோக்கிங். ஓகே. அது எப்படின்னா, சில பேர் வந்து நான் ஸ்மோக்கிங் விட்டுட்டேன், எனக்கு இப்போ இந்த கிரேவிங்லாம் போயிடுச்சு,
இருந்தாலும் நான் சும்மா ஸ்மோக் பண்ணி பார்க்கட்டுமான்ட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க. ஓகே, திரும்பி அப்போ அதில் மாட்டிக்குவாங்க. எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ட்ரை கரெக்ட். அதனால் ஹைலி மோட்டிவேட்டட் பேஷண்ட்ஸ், ஆனால் முடியல கிரேவிங்னாலன்ற பேஷண்ட்ஸ்க்கு மெடிசன்ஸ் கொடுக்கலாம். ஓகே சார், அதே மாதிரி இப்போ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் தாண்டி இந்த மெடிகேஷன்ஸ்லாம் தாண்டி பை எனி சான்ஸ் ஸ்மோக்கிங்கால் ஏதாவது சர்ஜரிஸ்லாம் லங்ஸில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்டேட் வருமா? ஸ்மோக்கிங் நிறுத்துறதுக்கு கேட்குறீங்களா? இல்லை சார், பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ண வேண்டியிருக்கும். ஸ்மோக்கிங்னால ஒருத்தங்களுக்கு கேன்சர் வருது, அது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டோம்னா கேன்சர் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குதுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணலாம். ஓகே, பட் கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு, அது உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சுன்னா அதுக்கு கேன்சர் கிடையாது, ஸ்மோக்கிங் இது பண்ண முடியாது, சர்ஜரி பண்ண முடியாது. ரெண்டாவது சில வித வியாதிகளுக்கு ஸ்மோக்கிங்னால வர வியாதிகளுக்கு உங்களுக்கு சர்ஜரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிஓபிடின்றது நுரையீரல் மொத்தத்தையும் பாதிக்கும், உடம்புல இருக்க மற்ற பகுதியிலையும் பாதிக்கும் இன்ஃப்ளமேஷனால. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான சர்ஜரின்னு பண்ண முடியாது. ஓகே, ஸோ லங் கேன்சர் அதுவும் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸ்மோக் பண்ணுறதுனால வாயில் புத்துநோய் வருது, அந்த இடத்த மட்டும் ரிசெக்ட் பண்ணுவாங்க. பிளாடர், யூரினரி பிளாடர், மூத்திர பையில் ப்ராப்ளம் வருது, அதை ரிசெக்ட் பண்ணலாம், அங்கே சர்ஜரி பண்ணலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சர்ஜரிஸ் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா லைக் ஏன் இந்த காமன் மிஸ்கம்யூனிகேஷன் ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னா லைக் காமனாக ஆன்ஜியோ பண்ணுவாங்க, இல்லை எனி அதர் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்மோக்கிங்னாலும் என் ஸ்டேஜில் வந்து எதாவது சர்ஜரி பண்ணி காப்பாற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்லேயே கூட ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, ஹார்ட் அட்டாக் வருது, சர்ஜரிஸ் பண்ணலாம், ஸ்டென்ட் வைக்கலாம், ஆர் இன்னும் சிஏபிஜி மாதிரியான சர்ஜரிஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க திருப்பியும் ஸ்மோக் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா திரும்பியும் வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த சக்ஸஸ் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாகும். ஓகே, அண்ட் நீங்கள் இந்த ஃபார்மகாலஜிக்கல் தெரப்பியை தாண்டி அவங்க மோட்டிவேஷன் பற்றி மெயினாக சொன்னீங்கல்ல, ஸோ இந்த பிஹேவியர் தெரப்பி, இந்த கவுன்சிலிங் தெரப்பிலாம் இவங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஹேவியர் தெரப்பி, கவுன்சிலிங், பாசிட்டிவ் மோட்டிவேஷன், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் செசேஷன் தெரப்பி தான். ஸோ டு நாட் ரிலை ஒன்லி மருந்துங்க தான் இருக்குது, மருந்துங்களை எடுத்தால் நான் ஸ்மோக்கிங்கை நிறுத்திடுவேன், கண்டிப்பாக கிடையாது. பாசிட்டிவ் ஃபீட்பேக் வேணும். சில விதமான விஷயங்களை நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். முக்கியமாக என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து உங்களால் ஏன் மற்றவங்க பாதிக்கணும், உங்களால் ஏன் உங்கள் குழந்தைங்க பாதிக்கணும். கரெக்ட். நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதுக்கான முழு காரணமும் நீங்கள் தான். ஆனால் உங்கள் குழந்தைக்கு இதனால் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கான காரணம் நீங்கள் தான், அந்த குழந்தைங்க தப்பே பண்ணல. ஸோ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக வர விஷயங்களை சொன்னோன்னா அவங்க டக்குன்னு விட்டுருவாங்க. ஓகே, சில விதமான இதுக்கு. பட் சில பேருக்கு வந்து அதோட அதனால் வரக்கூடிய வியாதிகள், அதோட தன்மைகள், நிறுத்தினா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அதெல்லாமே நாங்கள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹார்ட்டில் வர ப்ராப்ளம் வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டாங்கன்னா அடுத்த 36 மணி நேரத்தில் அது நார்மல் ஆகிடும். ஓகே, நுரையீரல் டேமேஜ் இருக்குது, லங் ஃபங்க்ஷன் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ப்ராப்ளம் சிம்டம் எதுவும் வெளியில் தெரியல, ஆனால் நுரையீரல் திறன் குறையுது. ஓகே, அதை கண்டுபிடிச்சி சொல்லணும், அதை நிறுத்திட்டாங்கன்னா வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 2 வீக்ஸில் அது நார்மல் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பாசிட்டிவாக சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது அந்த குவிட் டேட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் ஸ்மோக்கிங்கை டிசைட் பண்ணிட்டீங்க குவிட் பண்ணணுன்ட்டு, அடுத்த ஒரு 2 வாரத்தில் அவரோட குழந்தைக்கு பர்த்டே வரும், அதுதான் லாஸ்ட்டு, அதுக்குள்ளார நீங்கள் குறைச்சி நிறுத்த பாருங்கள், அந்த டேட்டோட நிறுத்திடுங்க. நிறுத்துறதுன்னும் போது ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து 10 சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நாளையிலேருந்து நான் குறைச்சிட்றேன், நாளைக்கு 8 தான் பிடிப்பேன், அடுத்த வாரத்தில் 6, அப்புறம் ஒரு 2 அப்படி குறைச்சிடுவானுவாங்க. அப்படி குறைச்சிட்டிங்கன்னா 2 வரும்போது கிரேவிங் அதிகமாகும், திருப்பி 4, 6ன்னு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் ஒரே நாளாக நிறுத்திடுறது தான். அது 10 சிகரெட் பிடிச்சாலும் சரி, 1 சிகரெட் பிடிச்சாலும் சரி, ஒரே நாளில் டக்குன்னு நிறுத்திடுறது தான் நல்ல விஷயம் அதில். ஓகே சார், அந்த மாதிரி இந்த ஒரே நாளில் நிறுத்துறது, இந்த விட்ராவல் சிண்ட்ரோம்னு லைக் சில பேருக்கு இந்த ஸ்பேன் ஃபுல்லாக பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு சடன் 1 டேல வந்து கட் ஆஃப் பண்ணுறப்போ வந்து அதனால வேறு ஏதாவது இஷ்யூஸ் வருமா? கண்டிப்பாக அது வந்து நிச்சயமாக வரும். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிரேவிங் வரும். ஸோ பிரெயின் வந்து அக்கஸ்டம் ஆகிடும், அந்த நிக்கோட்டினால் டோப்பமைன் ரிலீஸ் பண்ணும், அது ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் கொடுக்கும், என்னால் எதையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது உண்டாக்கும் ஸ்மோக் பண்ணுறதுனால. நீங்கள் அதை நிறுத்திடுறதுனால டோப்பமைன் லெவல்ஸ் ஆகணும்னா நிக்கோட்டின் வேணும், அது இல்லைன்னா கிரேவிங் வரும், வித்ட்ரால் எஃபெக்ட்ஸ்லாம் வரும், கை நடுக்கம் வரும், தலைவலிக்க ஆரம்பிக்கும், நிறைய வரும். அந்த ஃபேஸை தான் அவங்களை கடக்கணும். ஓகே, அந்த ஃபேஸை கடந்துட்டாங்கன்னா கிரேவிங் போயிடும், ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. அந்த நிறுத்துறதுக்கு, நிக்கோட்டினை குறைக்கிறதுக்கு தான் நம்ம தெரப்பீஸ்லாம் கொடுக்கணும். பட் என்ன தான் நம்ம தெரப்பீஸ் கொடுத்தாலும் மோட்டிவேஷன், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அது எல்லாமே இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஓகே, பட்
என்னதான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்து இது பண்ணாலும் லைக் ஒரு சில பேருக்கு இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ஸ்மோக்கிங் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே, ரீஸ்டார்டிங் ரேட்ஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 68%. ஓகே, மீன்ஸ் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காரு, நிறுத்தணும்னு டிசைட் பண்ணுறாரு, நிறுத்திட்டாரு. ஓகே, அடுத்த 3 மாதத்தில் எப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 68% பேர் முதல் 3 மாதத்தில் ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, வேறு காரணங்களாக இருக்கலாம். நான் விட்டுட்டேன், ஆனால் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, அவங்க வந்து இல்லை ஸ்மோக் பண்ணி தான் பார்க்கலாமேன்றதுக்காக நான் பண்ணுவோம், ஓகே, திருப்பி ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 months 68% அதிகம். ஓகே, அடுத்த 1 yearல பார்த்தீங்கன்னா குவிட் ரேட்ஸ் கம்மி ஆகும். பட் ஒன்ஸ் அகெயின் ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தட். ஓகே, ஏன்னா லைக் சில பேர் இதுக்கப்புறம் வந்து இந்த அக்கேஷனல் ஸ்மோக்கர்ஸ் அந்த மாதிரி நான் இந்த அக்கேஷனில் மட்டும் ஸ்மோக் பண்ணுவேன் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்கல்ல சார். ஸோ அவங்களுக்கு ஏதாவது இதால் கண்டினியூட் இம்பேக்ட் இருக்குமா? நிறைய இருக்குது. அக்கேஷனல் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்ற டேர்மே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஓகே, அது எப்படின்னா விஷத்தை கொஞ்சம் குடித்தாலும் விஷம்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அக்கேஷ்னலாக ஸ்மோக் பண்ணிங்கனாலும் டேமேஜ் இருக்கும். பட் அது வந்து புதுசாக ஒரு பாதை உருவாக்கிடும். லைக் அக்கேஷ்னலாக ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த அக்கேஷன்றது அடிக்கடி வர ஆரம்பிக்கும், அப்புறம் கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் நோ கன்செப்ட் லைக் அன் அக்கேஷ்னல் ஸ்மோக்கர். ஓகே, ஏன்னா லைக் நிறைய பேருக்கு அந்த மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா நான் டெய்லி ஸ்மோக் பண்ணல, சில அக்கேஷன்ஸில் மட்டும் இல்லை லைக் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறேன், ஸோ இதனால எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. நிறைய இருக்கும், அதுதான் சொல்கிறேன். அது வந்து அந்த அக்கேஷன்றது வந்து இப்போ வந்து மாதத்துக்கு 1 வரும், அந்த பார்ட்டிஸ் அடிக்கடி வரும், அக்கேஷன்ஸ் அடிக்கடி வரும், அது வாரத்துக்கு 1 மாறும். ஓகே, அப்புறம் டெய்லி ஆரம்பிச்சுன்னா அது விட முடியாமல் போயிடும். ஓகே சார், ஆஸ் எ கீ மெசேஜ் இந்த ஸ்மோக்கிங் ரிலேட்டட் ஹசார்ட்ஸுக்கு நீங்கள் ஆஸ் எ பல்மனாலஜிஸ்ட் நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? ஒன் திங் இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தான் கியூர். வியாதி வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும். ஸ்மோக் பண்ணிங்கன்னா ஒன்று நீங்கள் ஸ்மோக் பண்ணாலும் நிறுத்திடணும். ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இஃப் தே ஸ்மோக்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அதோட ஹசார்ட்ஸ் என்னன்னு எடுத்து சொல்லுங்கள். ஹசார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லங்ஸை பாதிக்கலாம், உடம்புல மற்ற உறுப்புகள் லைக் ஹார்ட், பிரெயின், கிட்னிஸ் எதோ ஒன்றாலும் பாதிக்கலாம். 3வது நீங்கள் வந்து வராமல் தடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்மோக்கிங் இருந்தால் நிறுத்திடணும். ரெண்டாவது அப்படி இருந்துச்சு நிறுத்த முடியலன்னா டாக்டர்ஸோட ஹெல்ப் கேட்டு அதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றணும். ஓகே, வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 இன் பார்ட் 2ல் ஒரு சிறிய இடைவேளை கழித்து சந்திப்போம். வெல்கம் பேக் டு வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2. சார், இப்போ எங்கள் அட்வான்ஸ் கார்டியோவாஸ்குலர் பல்மரி ரீஹாபிலிட்டேஷன் லேப்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்து இந்த ஸ்மோக்கிங் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாம் சிலது கேட்கணுன்னு, ஸோ அவரோட டவுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சார். ஓகே. என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் 15 வருடமாக ஸ்மோக் பண்ணுறாரு.
அது நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி? சடனாக நிப்பாட்டினா எதுவும் வந்து உடம்புக்கு எதுவும் பாதிப்பு வருமா? இந்த 2 கொஸ்டினுக்கு எனக்கு விடை. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். ஸ்மோக்கிங்கை நிறுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. ரெண்டாவது குவிட் டேட்லேருந்து அவங்களால விட முடியல, கிரேவிங் வருது, அதோட பக்க விளைவுகள் நிறைய வருது, நான் திருப்பியும் ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் என்னென்ன விளைவுகள் வரும் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். அவங்க அதை தடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் வரும்னு தெரிஞ்சுக்கணும். அப்பயும் எங்களால் விட முடியல அப்படின்னாங்கன்னா மருந்துங்களை எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி குவிட்டிங் வந்து ஒரேடியாக விட்டுறது தான் உண்மையான வழி ஸ்மோக்கிங் நிறுத்துறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். எந்த விதத்தில் நீங்கள் நிறுத்துனீங்கனாலும் கிரேவிங் வரும். அதை வந்து வெளியேறணும். அதிலேருந்து அவங்களா முயற்சி பண்ணலாம் வெளியே வர்றதுக்கு. எங்களால் முடியல, அதனால் திருப்பி நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும்போது ஒன்ஸ் அகெயின் மருந்துங்களோட உதவியை நாடலாம். பட் மருந்துங்கள் வந்து இந்த ஓவர் த கவுண்டர் நிக்கோட்டின் கம்ஸ் நமக்கு சொன்னீங்க, அதெல்லாம் வந்து இருந்தாலும் அதுக்கான கரெக்டான டோஸை டாக்டர்கிட்ட கேட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஓகே. இந்த சமயத்தில் நான் இன்னும் ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில விதமான முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகரெட்ஸ்னு வந்திருக்குது. சிகரெட்ஸ் வந்து இந்தியாவில் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க. ஓகே. அதோட விளைவுகள் அதிகமாக வருது. சிகரெட்ஸ் பிடிக்கிறதுனால அதில் சில விதமான கெமிக்கல்ஸ் லைக் ஆல்டிஹைட்ஸ், ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட் மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அது ஹீட் ஆகும்போது அது நிக்கோட்டின் வரலைன்னா கூட அதனால் வர விளைவுகள் சில புத்துநோயை உருவாக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ எனிதிங் இன் த ஃபார்ம் ஆஃப் சேல்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இட் இஸ் இல்லீகல் அண்ட் பேண்ட் இன் இந்தியா. ஸோ அது வந்து சுத்தமாக தடை செஞ்சுட்டாங்க. இப்போ அதோட கான்செப்டே கிடையாது. லைக்வைஸ் வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் வேப்பிங். இதெல்லாம் பண்ணுறதுனால நிறைய நுரையீரல் டேமேஜ் வருது, அக்யூட் லங் இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஓகே. சிலது வந்து ரிவர்சிபிள், சிலது வந்து நிறைய இர்ரிவர்சிபிள் வர்றதுனால அது டோட்டலி இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும்னா ஒன்று மோட்டிவேஷன் அவங்களா நிறுத்தணும், ரெண்டாவது மருந்துகள் இருக்குது, டாக்டரோட அட்வைஸ் படி எடுத்துக்கலாம். ஓகே. தேங்க்யூ சார். இவ்வளோ பொறுமையாக வந்து உங்கள் பிஸி ஷெட்யூல்லையும் வந்து இந்த இன்டர்வியூக்கு டைம் கொடுத்து உங்களோட பெஸ்ட் இதை கொடுத்து நீங்கள் உங்களோட நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சார். நன்றி. மீண்டும் வாழ்வோம் நலமுடன் நிகழ்ச்சியில் வேறொரு ஸ்பெஷாலிட்டி மருத்துவருடன் சந்திக்கும் வரை நன்றி.